அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, இன்று குலாம் மௌலவி அவர்கள் ஒரு அல் குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் ஒன்று சொல்லுமாறு கேட்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த வசனத்துக்கு எனக்கு தெரிந்த ஒரு சில விவரங்களை இங்கே சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் கேட்டார்கள், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னசாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வஅமில சாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். சூரத்துல் பக்கரா 62வது வசனத்திலே. அதாவது, நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களும் யஹூதிகளும் நசாராக்களும் சாபிஈங்களும் அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் அவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நல்லமல்கள் அவர்கள் செய்தால் அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடத்திலே கூலி இருக்கின்றது. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்களுக்கு பயமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த இடத்திலே மூமீன்களையும் யஹூதி நசாராக்களையும் சாபிஈன்களையும் ஒன்று சேர்த்து மூமீன்கள் என்று சொல்வது போல தோன்றுகின்றதே, இதனுடைய விளக்கம் என்ன என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக மூமீன்கள், ஐ சத்தகு பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு அவர்களை உண்மைப்படுத்தியவர்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியவர்கள் என்று ஒரு அர்த்தம் இதுக்குண்டு. அதே நேரத்தில் இன்னும் சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியதை போன்று நடித்துக் கொண்டிருந்த முனாஃபிக்கீன்கள் என்பதைத்தான் இது குறிக்கின்றது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஏதோ நாங்கள் ரெண்டில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நாங்கள் இன்னல்லதீன ஆமனு என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் என்றே வைத்துக் கொள்வோம். முனாஃபிக்கீன்கள் என்ற அந்த கருத்தை நாங்கள் விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்களும், வல்லதீன ஹாது, ஹாது என்று சொன்னால் யஹூதிகள், ஹாது என்றால் மீண்டவர்கள், யஹூதிகள் என்று அர்த்தம். யஹூதி என்பது, ஹாது என்பது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஒருவரான யஹூதா என்ற பெயரிலே இருந்து வருகின்றது. யஹூதி என்பது அதிலே இருந்து அந்த யஹூதி என்ற சொல் வந்தது. ஹாது எண்ணத்திலிருந்து அவர்கள் மீண்டார்கள். அவர்கள் அந்த காளை மாட்டை வணங்கிய அந்த வணக்கத்திலே இருந்து அவர்கள் தௌபா செய்து மீண்டவர்கள், அவர்களைத்தான் யஹூதிகள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே வல்லதீன ஹாது, யஹூதிகளும், வன்னசாரா, நசாராக்களும், நசாராக்கள் என்று யாரை சொல்லப்படுகின்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்கள் வாழ்ந்த ஊருக்கு பெயர் நாசிரா என்று சொல்லப்படுகின்றது. அந்த நாசிரா என்ற ஊரை சேர்ந்தவர்கள் நசாராக்கள் என்று குறிப்பிடப்படுகின்றார். இங்கே யஹூதிகள் என்பதற்கும் நசாராக்கள் என்பதற்கும் பல்வேறு வகையான அர்த்தங்கள், கருத்துகள் தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவைகளில் ஒரு சில அர்த்தங்களை மாத்திரமே நான் இங்கே சொல்லுகின்றேன், பொதுவான அர்த்தங்களை நான் இங்கே சொல்லுகின்றேன். எனவே ஈமான் கொண்டவர்களும் யஹூதிகளும் நசாராக்களும் வஸ்ஸாபிஈன, சாபிஈன்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு மார்க்கத்திலே இருந்து இன்னொரு மார்க்கத்துக்கு மாறியவர்களை பொதுவாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இங்கே முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், சாபிஊன் என்பது அவர்கள் யஹூதிகளும் இல்லை நசாராக்களும் அல்ல, அவர்களுக்கு எந்த மார்க்கமும் இல்லை, அவர்கள் தான் சாபிஈன்கள் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், சாபிஈன் என்பது அவர்கள் மலக்குகளை வணங்கியவர்கள், கஅபாவை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி தான் தொழுவார்கள், ஜபூர் வேதத்தை ஓதுவார்கள், அதே நேரத்தில் மலக்குகளை அவர்கள் வணங்கியவர்கள். எனவே இப்படியான 4 கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது, யஹூதிகள், வன்னசாரா, நசாராக்கள், வஸ்ஸாபிஈன, சாபிஈன்கள். இந்த 4 கூட்டத்தினரும் என்ன சொல்லுகின்றான்? மன் ஆமன பில்லாஹி, ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றான். இங்கே நாங்கள் அர்த்தத்தை ஈமான் கொண்டவர்கள் என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. என்ன எடுக்க வேண்டும்? இந்த 4 கூட்டத்தார்களிலும்
நின்றும் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்கள். 4 கூட்டத்தார்களும் மூமின்கள் என்பதனுடைய அர்த்தம் அல்ல. இந்த 4 பேரும் மூமின்கள் என்பது அர்த்தம் அல்ல. இந்த 4 கூட்டத்தார்களிலும் இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி என்று அதுக்கு தஃப்சீர் எடுக்க வேண்டும். அவர்களில் நின்றும், இந்த 4 கூட்டத்தார்களில் நின்றும் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டார்களே அவர்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே மின்ஹும் என்பதை சொல்லவில்லை. அந்த மின்ஹும் என்பது சொல்லாமலே அது புலங்க வேண்டும் என்பதுதான் தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்து. எனவே முஃமினானவர்களும் யகூதிகளும் நசாராக்களும் சாபிஈன்களும் அவர்களில் நின்றும் அல்லாஹ்வையும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்களுக்கு பலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவருடைய ரப்பிடத்திலே அவர்களுக்கு கூலியுண்டு என்று தஃப்சீர் உலமாக்கள் சொல்லுகின்றார். அவர்களில் யார் ஈமான் கொண்டார்களோ, அந்த மண் என்பது உலமாக்களுக்கு தெரியும், அதை ஷர்த்தாக வைத்து பலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் என்பதை ஜவாபாக கொடுக்க வேண்டும் என்று தஃப்சீர் உலமாக்கள் சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகின்றது. இன்னல்லதீன ஆமனு, மூமீன்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர்களில் ஈமான் கொண்டவர்கள் எவ்வாறு சொல்வது? மூமீன்கள் என்றாலே ஈமான் கொண்டவர்கள் தானே, அவர்கள் மீண்டும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அது நியாயமான கேள்விதான். இதில் நாங்கள் என்ன விளங்க வேண்டும்? மூமீன்கள் என்பது அவர்களுடைய ஈமானில் அவர்கள் தரிபாடாக இருக்க வேண்டும் என்பதை அது குறிக்கின்றது. அவர்களை நின்றும் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் மூமீன்கள், அவருடைய ஈமானிலே தரிபாடாக இருக்க வேண்டும். யகூதிகள் நசாராக்கள் சாபிஈன்கள் அவருடைய யகூதி மார்க்கத்தை, அவருடைய நசாரா என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்ததை, அதே போல சாபிஈன்கள் அவர்களுடைய விஷயத்தை அவர்கள் நம்பி இருந்தால் அவர்கள் அவைகளிலிருந்து விடுபட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்ததையும் உண்மைப்படுத்தி அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அவர்கள் ஈமான் கொண்டால், நல்லமல்கள் செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு என்பதுதான் அர்த்தமே தவிர இந்த 4 கூட்டத்தாரும் மூமின்கள் அர்த்தம் அல்ல. மூமினானவர்களும் யகூதிகளும் நசாராக்களும் சாபிஈன்களும் ஈமான் கொண்டவர்கள் தான், அவர்கள் மூமின்கள் தான், எந்த நிபந்தனையும் இல்லை என்பது இந்த திருமறை வசனத்துடைய அர்த்தமல்ல. இந்த 4 கூட்டத்தார்களில் உள்ளவர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டால், அவர்களில் நின்றும் உள்ளவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டால், அதே போல நல்ல மக்களை செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு, அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார் என்று இதற்கு தஃப்சீர் எழுதக்கூடிய இமாம்கள், இமாம் தபரி ரஹ்மஹுல்லா அவர்கள், தஃப்சீர் குர்துபியிலே இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லா அவர்கள் போன்றவர்கள் இந்த விளக்கத்தை தான் பொதுவாக தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நான் எனக்கு தெரிந்த விளக்கங்களை இதில் சொன்னேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் உலமாக்கள் எனக்கு சுட்டிக்காட்டுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.